பொதுவாக டாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கும், சொல் பேச்சு கேட்கும், உட்காருனா உட்காருன்னு இல்லைன்னா நிற்கும். அந்த மாதிரி ரொம்ப ஹெல்ப்பிங் மைண்டாகவும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம தடுக்கி விழுந்தா கூட ஐயோ ஓனர் தடுக்கி விழுந்துட்டாங்களே அப்படின்னு வந்து தூக்கி விடும். அதானே உலக வழக்கம். அந்த மாதிரிலாம் நிறைய ரீல்ஸில் தான் சொல்கிறேன். ரீல்ஸ் பார்த்துருக்கேன், நிறைய பேர் வளர்த்துறதையும் பார்த்துருக்கேன். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு ரீல் பார்த்தப்ப ஒரு சின்ன பாப்பாவை ஸ்கூலில் கொண்டு ஒரு கட்டை வண்டி செஞ்சு கொடுத்துட்டாங்க அந்த நாய்க்குட்டிக்கு. இது போய் ஸ்கூலில் விட்டுட்டு கூட்டிகிட்டு வருது. அந்த மாதிரிலாம் பண்ணுதுங்க நிறைய நாய்க்குட்டிகள். ஆனால் எங்கள் வீட்டில் ஒருத்தர் இருக்கான். இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்னதுக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜஸ்ட் கிளிப்ஸ். இப்போ அவனை வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் பாருங்க. டே மேடி, இங்கே வா. மாமா மின்னல். பாருங்க, உட்காரு உட்காரு, இப்படி வந்து உட்காரு. நான் தான் சொன்னேன்ல சொல் பேச்சு கேட்க மாட்டான். உட்காரு. 1 hour later. இவர் தான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு மேடி. ரொம்ப நல்ல பையன். என்ன பண்ணுவார்னா, இவர் டெய்லி தயிர் சோறு இருந்தால் தான் சாப்பிடுவார். ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, அதில் முட்டை இல்லைன்னா சாப்பிடவே மாட்டார். அது ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஏன்டா மேடி? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் நேரம் இங்கே வந்துட்டு இங்கிட்டு ஒரு வீடு இருக்குது, அங்கிட்டு ஜன்னல் இருக்குது. இங்கே போய் இதே பொசிஷனில் ஜன்னல் முன்னாடி உட்காந்துட்டு அவங்ககிட்ட ப்ரெட்டு கேட்பார். அதை வந்து இங்கேயே சாப்பிட மாட்டார். கீழே வந்து நடு இதில் இப்படி போட்டு அங்கே உட்காந்து சாப்பிடுவார். ஏன்னா எங்களுக்குலாம் தெரியணும்ல, பார்த்தியா நான் ப்ரெட்டு போடுறேன், நீங்கள் தயிர் சோதானு போடுறீங்க, இங்கே நான் பார்த்தியா ப்ரெட்டை ஏற்பாடு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ப்ரெட்டு சாப்பிடுவார். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுவே நம்ம ஒரு 2 நாள் இல்லைன்னா வச்சுக்கோங்க, இப்போ வீட்டிலே இல்லை அவன் மட்டும்தான் இருக்கான் அப்படின்னா போட்டு வச்சுருக்க சாப்பாடை சாப்பிடவே மாட்டான். நல்ல பையன். என்னதான் சேட்டை பண்ணாலும் ரொம்ப பாசமான பையன். இப்போ அவனை வலுக்கட்டாயமாக பிடிச்சி உட்கார வச்ச மாதிரி உட்கார வச்சுருக்கான்னு மாதிரி தான் ரியாக்ஷன் கொடுப்பான். கொஞ்ச நேரம் மேடி போ அப்படின்னு சொன்னோம்னா ஒன்றும் இல்லை, இந்த பிஸ்கெட் இருக்குல்ல, பார்த்தீங்களா கை அங்கே போனோடனே அமைதியாகிடுவான். அந்தளவுக்கு ரொம்ப பிஸ்கெட் விரும்பி. இப்போ கேட்டெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டா ரோடு கடந்து நாடு கடந்து போயிடுவியா. அங்கே கண்டாலும் மேடி பிஸ்கெட். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானையா அப்படின்னு சொன்னால் ஓடி வந்துடுவியா. அந்த அளவுக்கு பிஸ்கெட் வந்து ரொம்ப பிடிக்கும். பிஸ்கெட் தான் உயிர் மேடிக்கு. மாடிப்படி ஏறி வரும்போது கதவு திறக்கிற சவுண்டு கேட்டுச்சுன்னா போதும், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மாடிப்படி ஏறி வரும். பேசாமல் படி ஏற போட்டியில் விட்டால் கூட ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எடுத்துருவான் போல. என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அதுக்கடுத்து குளிக்க வைக்கிற சினாரியோ ஒன்று இருக்குது. அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாதி குளிக்க வச்சுருவேன், குளிக்க ஓடிடுவான். திருப்பி இவனை பிடிச்சி தூக்கி கொண்டு வந்து அதில் போட்டு தண்ணி எடுத்து ஊற்றணும். சார் முன்னாடி யாரும் சாப்பிடவே கூடாது. அது வந்து ரொம்ப முக்கியமானது. சாப்பிட்டாலும் இவருக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடணும். அது வந்து இத்தினூண்டெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஒரு தடவை கொடுப்பான், சாப்பிட்ருவார். அதுக்கப்புறம் மறுபடியும் கத்துவார், மறுபடியும் கொடுக்கணும், மறுபடியும் சாப்பிடுவார், மறுபடியும் கொடுக்கணும். பசிக்கும்ல, நாய்க்குட்டின்னு நினச்சி நாங்கள் ஒரு பன்னிக்குட்டியை வாங்கிட்டோம். நல்லா பண்ணி மாதிரி தின்னுட்டு ஒரு வேலையை செய்யாமல் இருப்பான். சொல்லப்போனால் நானும் ஒன்றும் ஒரே மாதிரி தான் இந்த விஷயத்தில் மட்டும். இப்போது சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு தூங்குவார் பாருங்களேன். சபா மல்லாக்க படுத்து விட்டத்தை பார்க்கறது எவ்வளவு சுகம். அதுவும் காலை விரிச்சு தூங்குறதுல என்ன காத்தோட்டம். இப்படி நாக்க ஓரந்தள்ளி உட்கார்றதை பார்த்துட்டு நல்லவன் மட்டும் நினச்சிடாதீங்க. இருக்கறதுலே ரொம்ப மோசமான ஆளு இவன் தான். அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். இப்போ ஏதோ வீடியோ எடுக்கிறான், ஏதோ கையில் காலில் உளுந்து உட்கார வச்சுருக்கேன். இல்லைன்னா சாரை வந்து பிடிக்கவே முடியாது. இப்போ கூட பாருங்கள், இந்த பிஸ்கெட்டை லைட்டாக நகர்த்தினோம்னா முடிஞ்சுது, எந்திரிச்சு ஓடிடுவார். இவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணியும் எப்படி அமைதியாக உட்காந்துருக்கான்னு எனக்கே தெரில. இவர் தான் எங்கள் வீட்டு மேடி. ஒரு நேரம் ஃபஸ்ட்டு இவனை வாங்கிட்டு வந்த புதுசுலலாம் பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே இருப்பான், அந்த இடம் செட் ஆகலை, அந்த மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் போக போக என்ன ஆயிடுச்சுன்னா, இவனை வந்து எதுக்கு வீட்டில் வளர்த்திட்டு, வீட்டிலலாம் சொல்லுவாங்க இந்த நாயை வேற வச்சுக்கிட்டு இந்த நாயை வேற வச்சுக்கிட்டுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு நாள் ஊருக்கு போயிட்டு வரும்போது, ஊருக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ நாய்க்குட்டி வேறு என்ன பண்ணுதோ அப்படின்னு சொல்லுவாங்க.
இவன் பண்ணுற சேட்டையெல்லாம் தொல்லையாக இருந்தாலும் ஒரு நேரம் இவன் இல்லைன்னா இவனை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் நாங்கள்லாம். அப்போ தான் புரிஞ்சிருக்கு இவன் எவ்வளோ எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப முக்கியமான ஆள்னு எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. இப்போ அவன் பண்ணுற சேட்டை அதெல்லாம் பார்த்தா அப்படியே இப்படி தூக்கி போட்டு இப்படி உட்கார வைக்கிற மாதிரி இருக்கும். இவனை ஒரு நேரம் பார்க்கல அப்படின்னா ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்ல பையன். உலகத்திலே பார்த்தீங்கன்னா அன்புள்ள அறிவுள்ள ஜீவன் வந்து நாய்க்குட்டி தான். இப்போ நான் காலேஜுக்கே போயிட்டு வரேன்னு வச்சுக்கோங்க, போகும்போது அப்படியே நார்மலாக தான் பார்ப்பான். திருப்பி வரும்போது ஏதோ நான் 2 மாதம் ஏதோ துபாயில் போயிட்டு தங்கி இருந்துட்டு வர மாதிரி அவ்வளோ கற்றுவான், அவ்வளோ துடிப்பாக இருப்பான், தாவுவான், அந்த மாதிரி ரொம்ப பாசம் காமிப்பான். இதுவே எங்கள் அப்பா வேலைக்கு போகிறார் ஆட்டோவில், போயிட்டு திருப்பி வரும்போது அந்த ஆட்டோ சவுண்டு அந்த தெரு முனையில் கேட்டால் போதும், இங்கேருந்து கத்த ஆரம்பிச்சிருவான், எங்களை பார்த்து ஓடி வருவான், கதவுக்கு ஓடுவான். இவன் ஏதோ போய் அவரை திறந்து வெளில பேக்கெலாம் வாங்கிட்டு வந்து வைக்கிற மாதிரி அந்த பரப்பான். எங்களுக்கு தான் அவ்வளோக்கா சரியாக வளர்க்க தெரியாமல் சொல்லி இப்போ கை கொடுனா கை கொடுக்கும்ல, ஒவ்வொரு நாயில் கை கொடுக்கும் அந்த மாதிரிலாம். இப்போ பாரு மேடி கை கொடு. மற்ற நேரம் இப்படி கோவமாக சொல்கிறதெல்லாம் வந்து கேட்பான். அந்த மாதிரிலாம் ஒரு குட் குவாலிட்டிஸ் இருக்குது. அப்பப்போ கொஞ்சம் சேட்டை பண்ணுவார், அது மட்டும்தான் கொஞ்சம் பேட் குவாலிட்டியாக வந்து இவர்கிட்ட இருக்குது. மற்றபடி இவர் கொஞ்சம் ரொம்பவுமே நல்ல நாய்க்குட்டி. இவர் ஒரு நாள் இல்லைனாலும் எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து மிஸ் பண்ணுவோம். அந்தளவுக்கு எங்கள் ஃபேமிலியில் ஒரு ஆள் மாதிரி இந்த நாய்க்குட்டி. இனிமேல் மேடியை பற்றின வீடியோஸும் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம வேறு ஏதாவது வீடியோ பண்ணாலும், வீட்டிலேருந்து வேறு எந்த வீடியோ பண்ணாலும் இடையில அப்பப்போ கேமியோ ரோல் கொடுத்துட்டு போவார் மேடி. மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். டாட்டா பாய். மேடி பாய் சொல்லிடு. பாய். நாங்கள் தான் பாய் சொல்ல வைக்கணும். பாய்.